மகர விளக்குகள் வாழ வேடிக்கை தாத்தாமே கொண்டிருக்கிறது. என்ன தெரியவில்லையா கோப்பா? நான் உங்கள் அத்தா வந்திருக்கேன். உனக்காகத்தான் பாம்பே சென்று வந்தேன். ஆசை என்னும் வெள்ளம் ஏமாற்றி விடாதே கோப்பா. சொல்லு கோப்பா, இதெல்லாம் நடிப்பா? பார்த்தனா பதம் பாவாட ஊர் உலகத்துல பொம்பளையும் இருக்கீங்க, தெரியாத அழகா பாத்துக்கங்க. ஒரு பெண்ணா பிறந்தவ பாத்ரூம்ல குளிச்சுட்டு பாவாடியாட வரலாமா? அது கூட இல்லாத சுத்தி ஆடுகிறாங்க. நானா அதென்ன கட்டிக்கணும் வரேன். அப்படியா? இதான் பொங்க தண்ணி வீசிருக்கிறேன். ஒரு பொம்பளைனா அடக்க உடக்க இருக்கா அவனுக்கு? அடமாட போட்டேன். புத்தி இருக்கா அவனுக்கு? இருட்டு இல்லாம வந்திருக்கேன். ஆமா, பின்னாடி பூவு இப்படிதான் இருப்பாங்களா? ஒரு அடக்க உடக்க ஒரு பெண்ணா ஒரு பெண்ணாக பிரதம பயிர் பெண் சொல்லக்கூடிய இது கூட இருக்க வேண்டும். இல்லாதியா வந்துட்ட? ஐயா என்கிட்ட என்ன இருக்குது? அச்சம் மடம் நானும் பைப்பு பம்பு சட்டை பொம்பு அடு வாசல் கோழி கொண்டு நெட்டு பேனரு கட்டிங் பிள்ளைடு எல்லாம் நானும் வச்சுக்கிறியா? ஒரு சின்னாடி ஆடை இது பேர்தான் பால் வாடை. பால்வாடியா? பாவாடை. பால்வாடை தெளிவா சொல்லணும். பாவாடை. பாவாடை சொல்லு. பால்வாடை. 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 ஆமா, பால்வாடை. ஆமா. இது இங்க எங்கேயும் கிடைக்காது. எங்க கிடைத்தது? உனக்கு வேணுமா? பூ கடைக்கார வாங்கி தர சொல்லு. பிஸ்கட் 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிக்கலாம். என்ன பாய்க்கா? ஒரு ஆம்பளை என்ன பண்ணிட்டு வாங்குறாங்க பூ கடையில. பொடவை கட்ட பொம்பளை நினைப்போம். என்ன லட்ச போட்டோம் நம்பர் வாங்க 4 பிளேடு ஆகுது. 50 லட்சம். எல்லாம் கதை நடக்குதாங்க. வராது. என்கிட்ட எப்படி வரும்? ஆளு மதிப்பா இருந்தா வரும். அதுக்கு அப்பால் பட்டு விடாது. தெரியும். கதை எல்லாம் படிச்சு நம்மளை வச்சு சுத்தி காய்ச்சாரன் முழுவாடி கம்பெனி வந்து காய் முழுறாங்க. 1 லட்சம் ஏதோ ஊர் கட்டு கூட நான் வாய் மூடி கும்பிடுமா படிக்கிறேன். அப்படிலாம் பேசக்கூடாது. மருதாடு கம்பெனி 5 வருஷமா குப்பை கொட்டினீங்க தெரியல. கொட்டா பின்னாடி உனக்கு என்ன வேலை? அப்படி யாரும் சேர்ந்தது கிடையாதா? எல்லாம் பழைய மாப்பிள்ளைக்கு தான் வராங்க. எங்கன்னா நிக்குதா பாரு. என்ன ஆட? இது இங்க அங்கே கிடைக்காது. மாவு அரைக்க மாவு மில்லுக்கு போய்க்கிறியா? மாவு மிஷினுக்கு அதே மாதிரி ஊத்து. பொம்பளை தரணியா சிரிச்சுக்கிறியா? அப்படியா? ஐயோ எஸ்சி நான் அம்மா இது எங்க கிடைக்குது? எங்க பார்த்தேன்? அதான் மாவு அரைக்க போய்க்கிறா. இல்லையே, வீட்டுல உண்டு சொல்ல மாட்டாங்க. நான் போனதே கிடையாது. மிருக்கு சொல்ல மாட்டாங்க. மிருக்கு வட்டமா சொல்லுவாங்க. மிருக்கு தெரியாது. முறுக்கு மிக்குதான்
சரி சொல்லு சொல்லு. அந்த மாவு அரைப்பாங்களா, அரைக்கிற மிஷினு. அந்த மாவு அரைக்கிற மிஷினு முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வச்சிருக்க மாட்டாங்க. மாவு சதுரா அந்த பாவாடை எடுத்து கட்டியாட்டு இப்போ நீ குழுக்குனா மாவு முன்னாடி குளுக்குனா மாவு கொட்டும், பின்னாடி பின்னாடி குளுக்காது. மிளகா தூள் பொத்து 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 ரெடியாகுது இப்போ. நீ ஒரு விளையாட்டு பெண்ணு நீ. ஆமா உன்னை வழக்கு பார்க்க போறாங்க. உன்ன ஏண்டி பூவை நல்லா சொத்திக்கிட்டு ஏண்டி நரக்க மஞ்சள் பூச்சிக்கிட்டு பத்தவன் திருப்பதி படிக்கட்டு மாதிரி பட்டு முத்தமைக்கு ஒரு பட்டு. நான் பத்தினி எனக்கு பல பொட்டு. நீ பத்தினியும் இந்த கடிச்சு குளத்துல எத்தினியும் நான் இல்ல கணக்கு எடுத்தாதான் கம்பெனி கணக்க பாக்குறோமோ இல்லையோ ஒட்டா பின்னாடி போற கணக்குகளை பார்த்தா அதிகமா வரும் நினைக்கிறேன். சொல்லுவேன் நானு. எம்மா இவ்வளவு அழகா இருக்கிறேன் ஏண்டி அழகான பெண்ணு. பிறந்த நாள் விழா ஓடி ஆடி வேலை செய்வன தப்பா நினைக்காதே. என் வீட்டுக்காருக்கு பால் கொடுத்துட்டு வரேன். இது ஒன்று வாய்தா உனக்கு? புதுக்குள்ளனா நாயா எனக்கு புரியல. புடிக்குதான் பாரு இந்த லட்சத்துல வீட்டுக்காரு நாவு பார்த்து சூப்பராயன் புடுக்குறான். சூப்பர புடுக்குறா இருப்பா கிடையாது. சின்ன வயசுல தான் வீட்டுக்காருக்கு நீ எப்படி பால் கொடுப்ப? குடுக்கணும்னா புடுக்குறான். ஆவின் பால். தப்பா நினைக்காது. என் வீட்டுக்காருக்கு உஷ்ணம், உடம்பு நல்லா இல்லை, சூடாகிவிட்டது. அவருக்கு சூத்து மேல பொங்குது. அப்படியே சூடாகிவிட்டது பொங்குது உடம்புலாம் சொல்றீங்க. என்ன ஒதுக்காத, அது கட்சி கலந்து போற அது ஒதி. உடம்பு நல்லா இல்ல. என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு அவருக்கு பால் ஊத்தி புடி மிளகா தூள் வாயில போட்டு மிளகா தூளா ஏதோ ஒரு பீ தூளை போட்டு அடுப்புல ஒரு கட்டியை சொறி விட்டு வந்துக்கிறேன். நேரம் பால் கொச்சுக்கணும் இருக்கும். இன்னைக்கு வாங்க போறான் பாரு யுவராஜ் பையன். அம்மா என் வீட்டுக்காரு வாய் விரிச்சுக்கணும் இருக்கும். காய்ச்சிட்டு இருப்பான். உன் வீட்டுக்காரு யாரு? உன் வீட்டுக்காரு செத்துட்டாடி செத்துட்டா. உன் வீட்டுக்காரு செத்துட்டாடி. ஆம்பளையானா செத்துட்டானா? செத்துட்டாடி. மண்ணா ஐயோ சாவட்டும் செத்து போட்டோம். நடந்தா ஒரு கேள்வி கேட்கறோம். நடந்தா சந்தேகம் பையன் உனக்கு அவனுக்கும் அவன் எதிர்பார்க்கறத பவித்ரா நினைச்சேன். சாவட்டமா அவர் அனுப்புறாரு மெசேஜ். ஐ மிஸ் யூ. குடிகார பையன் செத்துட்டான். அவன் செத்தா என்ன எல்லாம் எதிர விட்டு கோபா அழுக்கிறான். தண்ணி கொண்டு ஊத்தோம். இந்த குடிகார பையனை கட்டுறதுக்கு முன்னாடி என் அழக பார்த்து ஜல்லிக்கல்லாத அவ்வளவு கல்லு மறிக்குது. என்ன யார் யாருக்கு பொண்ணு கேட்டாங்க? என்ன கேட்டாங்க என்ன கேட்டவங்கெல்லாம் கேட்டாங்க என்ன கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. தகுதை தைதோம் தைதா தைதோம் தகுத தத்தின தாம் தத்தின தகுத தத்தின தாம் தத்தின தகுத தத்தின. யாருக்கு கேட்டாங்க? நான் எளிமையான பொண்ணு என்னை எம்ஜிஆருக்கு
ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. அடி பாவிய ஓட்டத்துக்கு தலைய கீழே தான் போடுவாங்க. அதுதான் நீ லேக்கி மாதிரி சாப்பிடுறாங்க. டேய் பாவிய. நான் மூக்கு சளி சாப்பிடுறதுக்கு போற வந்துச்சு. ஆமா. முன்னாடி போய் பாரு. அவன் நல்லா சாப்பிட்டுக்கிறான். நானா சளியை தானே சாப்பிடுறேன். சாப்பிட கூடாது நீ. முகில் பண்ணி தொம்பாவே இருப்பாங்க. சும்மாட்டா. நான் ஏழ்மையான பொண்ணுன்னு என்னை எம்ஜிஆருக்கு கேட்டாங்க. ஏழ்மையான பொண்ணுன்னு எம்ஜிஆர் கேட்டாங்க. என் அழக பார்த்த பார்த்து மெரினா பீச்சிலே மேலாந்த வாரி அடிச்சிட்டு சரி நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு. அது மட்டுமா? அது மட்டும் எம்மா இங்கதான் வருமா சொல்லு. நீ வை. உள்ள என்ன இருக்குது? நீயும் போட்ட நானும் போட்டேன். யாரு கேட்டாங்க? எம்மா நான் ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க. ராசியான பொண்ணுன்னு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க. போயிட்டாங்க. உன்னை கேட்டதே நான் தவறுதான். நான் ராசியான பொண்ணுன்னு ராஜான பொண்ணு என்ன ராஜீவ் காந்தி கேட்டாங்க. வந்து கேட்டாங்க. என் அழக பார்த்த அழகு பார்த்து அவரை ஸ்ரீபெரும்புத்தூர்லயே பாம்பு போட்டு குளோசு போயிட்டாங்க. குளோசு நிச்சயா குளோசு போயிட்டாங்க. பாவி முண்டை என்ன மாதிரி பாம்பு போட்டு சாவடிச்சுட்டு சாகிட்டாங்க. அது மட்டுமா? அது மட்டும் இல்ல அப்புறம் சத்தியமா இதான முக்கியமான ஊர்ல கூட கேட்டுக்கிறாங்க. எம்மா எங்க தெரியுமா? எங்க கேட்டாங்க? யாருக்கு தெரியுமா? யாருக்கு? நான் கல்யாண பொண்ணுன்னு இந்த கடைசி குளத்துல கேட்டா. கல்யாண பொண்ணுன்னு இந்த கடைசி குளத்துல கேட்டாங்க. அவன் குழந்தைடி அவன் போயிட்டான். உனக்கே குழந்தை ஆமா நான் கல்யாண பொண்ணுன்னு கல்யாண பொண்ணு இந்த கடைசி குளத்துல யாரு கேட்டாங்க? அது நாளைக்கு சொல்றேன். நான் இல்ல பணம் கொடுத்த பத்தா சொல்லுவேன். யாரு பேசிட்டு மட்டும் போய்கிறேன். சாப்பா சரி வந்து வெகு நேரம் ஆகி விட்டு கேக்குறாரு. உங்க வீட்டுக்கார பாக்கணுமா? பாக்கணும். ஐயா